அது மட்டும் இல்லாம நீங்க எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை நீங்க அனுப்புறீங்க அர்த்தம். தேவனுடைய வார்த்தை ஈக்குவல் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அதனாலதான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பொழுதுமே வார்த்தையை சார்ந்துருங்க. வார்த்தையை சார்ந்திருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஜெயிச்சிடலாம். வசனம் சொல்றது, சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு ஒரு அலைய சொல்லுங்க, சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது தேவனுடைய வல்லமையானது சத்துருவை என்ன செய்யுது, மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பிசாசுக்கு பயந்துற, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிசாசுக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சூழ்நிலைக்கு பயப்படாதீங்க. யாருக்கு பயப்படுங்க? கர்த்தருக்கு பயப்படுங்க. அதாவது ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லலாம், முற்பிதாக்கள் சொல்லலாம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்பட்டாங்க. யாருக்குமே பயப்படல. ராஜாக்களுக்கு பயப்படல. ராஜாக்களுக்கு எல்லாம் பயப்படல. யாருக்கு பயப்பட்டாங்க? கர்த்தருக்கு பயப்பட்டாங்க. கர்த்தர் சொன்னதை போய் அப்படி போய் சொன்னாங்க.